ஹாய் ஒருவன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீட் யூஜி 2026ஓட ரிசல்ட் வந்து வெளிவிட்டுட்டாங்க. வெளிவிட்ட கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே ஷாக். என்னென்னா வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பேர் பாஸ் ஆகிட்டாங்க. நிறைய பேர் பாஸ் ஆனனால கீழே வரும்பொழுது மக்கள் ஜாஸ்தியாக இருக்காங்க, அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் ஜாஸ்தியாக இருக்காங்க. அங்கே கட் ஆஃப் ரேஷியோவில் எடுத்து பார்க்கும்போது நிறைய வந்து பார்த்திங்கன்னா சீட்டு கிடைக்காத மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அவ்வளோ மக்கள் இருக்காங்க. ஸோ இவங்க எல்லோரும் கவுன்சிலிங்கை பார்ட்டிசிபேட் பண்ணி சீட் எடுக்கும்போது யாருக்கு சீட் கிடைக்காதுங்கிற மாதிரி குழப்பம் ஏற்பட்டிருக்கு. ஸோ டாப்பர்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்காங்க. டாப்பர்ஸ் வந்து கம்பேரிட்டிவ்லி ஒரு 4 இயர்ஸ் கம்பேர் பண்ணும்போது கம்மினா ரொம்ப கம்மி கிடையாது, ஒரு மாடரேட்டாக இருக்காங்க. அண்ட் பயாலஜியில் வந்து 300 மார்க் எடுத்தவங்க நிறைய பேர் இருக்கனால பயாலஜியில் வந்து 300 மார்க், ஏன்னா பயாலஜி ஈஸியாக கேட்டாங்க எடுத்ததுனால அதனால வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் அந்த லோவஸ்ட் அந்த 400 கீழே வரும்பொழுது நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதனால் இந்த வருஷம் ஒரு சேஃபஸ்ட் ரேஞ்ச் ஃபார் கவர்மெண்ட் காலேஜ் இன் தமிழ்நாட்டுக்கு வந்து கவர்மெண்ட் காலேஜ் போகணுன்னா, தமிழ்நாட்டுக்குள்ளே போகணுன்னா உங்களுக்கு வந்து ஒரு 550க்கு மேலே, ஒரு 530க்கு மேலே இருந்தால் போயிடலாம். நான் சொல்கிறது ஜென்ரல். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலில் வந்து பார்த்திங்கன்னா இடபிள்யூஎஸ் நான் க்ரீம் லேயர் அவங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ அதுவே வந்து எஸ்சி எஸ்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு 450க்கு மேலேயாவது அட்லீஸ்ட் இருக்கணும். ஸோ எதாக இருந்தாலும் ப்ரெடிக்ஷன் தான், ஏன்னா கம்பேரிசன் பண்ணி தான் சொல்ல முடியுது. ஏன்னா இப்போ நீங்கள் வந்து கட் ஆஃப் பார்க்கக்கூடாது, உங்கள் ரேங்க்கு தான் பார்க்கணும். ரேங்க்கு பார்க்கும்போது தான் கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஓகேவா? சரி, ஓகே, என்ன நடந்திருக்குன்னு பார்ப்போம். 22.7 லட்சம் பேர் வந்து எக்ஸாம் எழுதியிருந்தாங்க. 11.21 பேர் வந்து கிளியர் பண்ணிட்டாங்க, குவாலிஃபை ஆகிட்டாங்க. அண்ட் குவாலிஃபிகேஷன் ரேட் வந்து 56.5%. அதாவது இவ்வளோ பேர் பாஸ் பண்ணிட்டாங்க, இவ்வளோ பர்சன்டேஜ் பேர். ஸோ ஹையஸ்ட் ஸ்கோர் வந்து 2 பேர் எடுத்திருக்காங்க, 715 720க்கு. ஆல் இண்டியா ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 1 பொசிஷனில் ஆரியன் குப்தா பஞ்சாப், தமிழ்நாட்டு வரல. ஆல் இண்டியா ரேங்க் வந்து நம்பர் 2ல் இருக்குது பான்சோல் பன்சால் ஹரியானாவில் 715 மார்க். இவங்க 2 பேர் தான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 715 2 பேர், எபோவ் 700ல 19 மெம்பர்ஸ் தான் இருக்காங்க. மார்க்கு அதிகமாக எடுத்தவங்க கம்மி தான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எபோவ் 690ல 138ல் இருக்காங்க. ஸோ இந்த ரேஷியோவில் உங்களுக்கு அவ்வளோ போட்டி இருக்காது. ஸோ வாங்க நம்ம கிளியராக பார்ப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேட் வைஸ் டாப்பர்ஸ், அதாவது ஸ்டேட் வைஸ் இப்போ டாப் 100ல் பார்க்கும்போது மகாராஷ்டிராவில் 15 பேர் டாப் 100க்குள்ளே இருக்காங்க. டெல்லியில் 11 பேர் டாப் 100க்குள்ளே இருக்காங்க. ராஜஸ்தானில் டாப் 10 பேர் இருக்காங்க டாப் 100க்குள்ளே. உத்தரப்பிரதேசில் 9 பேர் இருக்காங்க. தமிழ்நாட்டில் 8 பேர் தான் டாப் 100க்குள்ளே இருக்காங்க. அந்த லிஸ்ட்டையும் நம்ம பார்ப்போம். ஸோ பாஸ் மார்க் எவ்வளோ அப்படின்னா அன்ரிசர்வ்ட் கேட்டகரியில் 213 பேர், 213 வந்து பாஸ் மார்க். ஓபிசி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100, ஓபிஎஸ் கிடையாது, ஓபிசி வந்து 177 வந்து பாஸ் மார்க். எஸ்டியில் வந்து 177 பாஸ் மார்க். அன்ரிசர்வ்டில் இடபிள்யூஎஸ் கேண்டிடேட் ஃபிசிக்கலி சேலஞ்சரில் 194 வந்து பாஸ் மார்க். ஓபிசியில் ஓபிசி மற்றும் எஸ்சி ஃபிசிக்கல் சேலஞ்சர் வந்து 177 பாஸ் மார்க். எஸ்டியில் ஃபிசிக்கல் சேலஞ்சர் 178 பாஸ் மார்க். இடபிள்யூஎஸில் 213 வந்து பாஸ் மார்க். எஸ்சியில் வந்து 177 பாஸ் மார்க். ஸோ இது பாஸ் மார்க். அடுத்து வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த டாப் 100 லிஸ்ட் எடுத்து பார்க்கும்போது நம்பர் 1 பொசிஷன் தமிழ்நாட்டில். ஆனால் ஆல் இண்டியா ரேங்க் வந்து 12வது ரேங்க்கு வெங்கடபதி வேலாயுதம் அப்படிங்கிறவங்க 99.99999915% எடுத்திருக்கான். ஸோ விஷஸ், கிரேட் விஷஸ். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் அச்சீவ் பண்ணியிருக்கான். அண்ட் தமிழ்நாட்டில் வந்து நம்பர் 1 எடுத்தவங்களும் இருக்காங்க. பட் இப்போ கீழே போச்சுன்னு கொஞ்சம் ஒரு வருத்தமாக இருக்குது. பட் பரவாயில்ல, 12வது பொசிஷனாவது எடுத்தாங்க ஆல் இண்டியாவில். ஆல் இண்டியா ரேங்க் 27வது பொசிஷனில் ஸ்ரீனிகா, 45வது பொசிஷன் இந்த சைட் பர்சன்டேஜ் பார்த்துக்கோங்க. 45வது பொசிஷனில் ஆல் இண்டியா ரேங்க்ல சுந்தர், அதுக்கு சுடர் ஓகேவா. 51 வந்து பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா ரேங்க் வந்து இருக்கிறவங்க வனிஷா சதீஷ். அதுக்கப்புறம் 59 ஆல் இண்டியா ரேங்க் வந்து சபரி அப்படின்னு நினைக்கிறேன், சபரி ஜின்னு நினைக்கிறேன். அடுத்த 75வது பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா ரேங்க்ல ஜெயகிருஷ்ணா. 82வது பொசிஷன் சம்யுக்தா. 88வது பொசிஷன் நவீதனா. 92வது பொசிஷன் நிக்கில் சிவானந்தன். அதுக்கப்புறம் 112வது பொசிஷன் ஜனனி ஸ்வேதா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துருக்குறாங்க. இப்போது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா முக்கியமான விஷயம், எவ்வளோ பேர் வந்து உங்கள் மார்க்குக்கு மேலே இருக்காங்க அப்படிங்கிறது பாருங்கள். 700 பேர் வந்து பார்த்தீங்கன்னா 700 மார்க் எடுத்தவங்க 19 பேர், 650 மார்க் எடுத்தவங்க 1391 பேர், 600 மார்க்குக்கு மேலே இருக்கிறவங்க 650க்கு மேலே இருக்கிறவங்க கம்மி தான், 600க்கு மேலே இருக்கிறவங்க 9815 பேர், 550க்கு மேலே எடுத்தவங்க 36870 பேர், 500க்கு மேலே எடுத்தவங்க 550, 500க்கு மேலே எடுத்தவங்க 89341 பேர். ஸோ இதோட உங்களுக்கு வந்து ஈஸியாக இந்த 550க்கு மேலே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இதில் ஒன்று சீட் கிடச்சிரும். கவர்மெண்ட்லேயே கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது.
இப்போ 450 அப்படிங்கும்போது 1,66,364 பேர் இங்கே காம்படிஷன் ஆரம்பிக்குது. 400க்கு மேலே எடுத்தவங்க 2,71,767 அந்த பயாலஜி ஈஸியாக கேட்டதுனால. 350க்கு மேலே 4,13,770 பேர். இங்கெல்லாம் சான்ஸே கம்மி தான். 300க்கு மேலே எடுத்தவங்க 5,94,264 பேர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ 250க்கு மேலே எவ்வளோ பேர் எடுத்திருக்காங்க, 200க்கு மேலே எவ்வளோ 10 லட்சம் பேருக்கு மேலே எடுத்திருக்காங்க, 150க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா 13 லட்சத்துக்கு மேலே எடுத்திருக்காங்க. ஸோ எனக்கு என்னென்ன, அதாவது வந்து 700லேருந்து ஒரு 500க்குள்ளே இருந்தீங்கன்னா ஒரு பக்கா சேஃப், ஒரு டீசெண்டான நல்ல காலேஜில் கிடச்சிரும். கவர்மெண்ட் சீட் கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் கேட்டகரி வைஸ் பார்க்கும்போது எஸ்சி எஸ்டிக்கு ஓகே. பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு ஓகே. இப்போ ஜென்ரலில் வரும்பொழுது உங்களுக்கு ஒரு 600 இல்லை ஒரு 550 அந்த மாதிரி இருந்தீங்கன்னா, தமிழ்நாட்டுக்குள்ளே சொல்கிறேன், ஆல் இண்டியாவில் சொல்ல, தமிழ்நாட்டில் சொல்கிறேன், ஒரு 550 ஒரு 540 அந்த ரேஞ்சில் இருந்தால் உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. மித்தபடி ப்ரைவேட் செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜ் வேணால் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. இந்த 450க்கு மேலே இருந்தால் அது வந்து பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியாவில் வச்சு பார்ப்போம். தமிழ்நாட்டுக்குள்ளே உங்களுக்கு சான்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மேபி ஒரு டீம்டு யூனிவர்சிட்டி வேணால் கிடைக்கலாம், தவிர ஒரு ப்ரைவேட் இன்ஸ்டியூஷனில் ஓகே கிடைக்கலாம். பட் ஆல் இண்டியா பார்க்கும்போது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குங்க. அதுக்கப்புறம் வர கேட்டகரி பசங்களுக்கு 400, 350, 300, 250 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். அண்ட் ஏதோ ஒரு ஊரில் ஏதோ ஒரு இடத்துல கிடைக்க வாய்ப்பு இருக்குதான். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ரிசல்ட் அனாலிசிஸ்ன்னு பார்க்கும்போது இதுதான் ரிசல்ட் அனாலிசிஸ். ஸோ கடந்த 4 வருஷத்தோட கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் பாஸ் பர்சன்டேஜ் அதிகம், பாஸ் ஆனவங்க அதிகம் பேர், அதாவது கிளியர் பண்ணவங்க அதிகம் பேர். அதனால தான் பாஸ் மார்க் வந்து அதிகமாக காட்டுது 177, 213 சொல்லிட்டு. ஸோ ஆனால் மார்க் கம்மியாக, அதாவது ரொம்ப பெரிய மார்க் எடுத்தவங்க கம்மியான பேர் ஒரு 600க்கு மேலே, 690க்கு மேலே, 650க்கு மேலே, ஒரு 700க்கு மேலே எடுத்தவங்க கம்மியாக தான் இருக்காங்க. ஸோ அங்கே உங்களுக்கு போட்டி கம்மி தான். ஸோ 500க்கு மேலே எடுத்தோன்னா போட்டி ஜாஸ்தி, 450க்கு மேலே ஹெவி போட்டி இருக்குது. ஸோ அதுதான் இங்கே சொல்ல வந்தேன். எனிவே நீங்கள் ரேங்க் வச்சு தான் எப்பவுமே கம்பேர் பண்ணணும்னா கட் ஆஃப் வந்து இயர் வைஸ் மாறும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். நீட் யூஜி 2026 ரிசல்ட் அனாலிசிஸ் இதுதான். ஸோ கண்டிப்பாக வந்து தமிழ்நாட்டில் அனைத்து மாணவர்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா, தமிழ்நாட்டில் 1 லட்சம் பேர் எழுதியிருந்தாங்க, 61,000 பேர் பக்கம் என்னமோ கிளியர் பண்ணிட்டாங்க. ஸோ பரவாயில்ல, இது வந்து ஒரு முந்தைய காலத்தை விட இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது நல்ல நம்பர். ஒரு 1 லட்சம் பேரில் 61,000 பேர்ன்றது பரவாயில்ல, பாஸ் பர்சன்டேஜ் கொஞ்சம் அப்படி தேறிட்டு வராங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.